வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு ஆஸ் யூஷுவல் தான் ஸ்கூலு, ஆஃபீஸ் எல்லாமே இருந்தது. ஸோ சப்ரிஷ்க்கு வந்துட்டு நான் ஆம்லெட் வந்து கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பனானா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு அவனுக்கு எக் பேட்டி பர்கர் தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அவனுக்கு அதை பேக் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் மார்னிங் அவனுக்கு காலையில் இங்கே குடிக்கிறதுக்காக ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போட்டு பால் தான் வந்து கலந்து கொடுத்தேன். அதே தான் நாங்கள் ஆக்சுவலி நானும் அவருமே எடுத்துக்குவோம் மார்னிங் அது நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அப்புறம் ஒரு 11 மணி அளவில் ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வந்து சென்னா அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்குவோம். ஆக்சுவலி ரீசெண்டாக தான் இந்த ஹெல்த்தி கான்ஷியஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ நாளைக்கு போகுதுங்கிறது வந்து தெரியல. அப்புறம் அவன் வந்து கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு. அதில் பயங்கர பனிங்க, அதாவது ஸ்னோ இல்லாமல் ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரோஸாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு பனி. நான் இவனை வந்து பாய் சொல்லலாம் ஜன்னலுக்கு வெளியில் எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் வழுக்கி விட்டு விழுவுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க விழுவுறாங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க விழுவுறாங்க. பாவமாகிடுச்சு. அப்புறம் ஆக்சுவலி நான் யூஸ்வலாக வந்து எங்கேனாச்சும் போவேன், அதனால் அதை வீடியோ எடுத்து போடுவேன் இல்லையா. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இது லாங் பேக் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்கூல்லாம் அங்கே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் வந்து 4 லெவல்ஸ் இருக்கும். கிரிப்பே, கிட்டா, ஷூலே, கிம்னாஷியம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரிப்பே வந்து 3 வயசு 4 வயசு வரைக்கும் குழந்தைங்க, அதாவது 0 இயர்லேருந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 4 வயசு வரைக்கும் கிரிப்பேயில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்டா வந்து கிண்டர் கார்டன் தான், 1 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஷூலே அப்படிங்கிறது தான் வந்து குருன் ஷூலே அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலு. அதாவது 6 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து கிம்னாஷியம்னு சொல்லுவாங்க, 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லலாம் நம்ம குரூப் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து கிம்னாஷியமில் வந்து எடுப்பாங்க. இப்போ அதாவது குருன்ஷூலேயே வந்து ஸ்கூல் நம்ம அவங்க கண்டினியூ பண்ணலாம். அதாவது சோஷியல் வந்து படிக்க போகிறாங்க அப்படின்றனாக்க அவங்க வந்து குருன்ஷூலேயே வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா கிம்னாஷியம் வந்து கண்டினியூ பண்ணால் அவங்க வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு எல்லாருமே கிம்னாஷியம் தான் சூஸ் பண்ணுவாங்க. கிம்னாஷியம் போகிறதுக்குமே வந்து ஸ்கூல் தான் வந்து அந்த குருன்ஷூலே இருக்கவங்க தான் வந்து சொல்லுவாங்க, இவன் வந்து கிம்னாஷியம் போகிறதுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையாங்கிறது. அவங்க வந்து ஒரு கிரேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிம்னாஷியம் வந்து நம்ம சர்ச் பண்ண முடியும். அவங்களுடைய மார்க் ஷீட் வச்சு தான் கிம்னாஷியமில் வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம போக முடியும். அதுவுமே வந்து ரொம்ப பக்கமாலாம் இருக்காது, தூரமாக தான் இருக்கும். இதுதான் இங்கே வந்து ஸ்கூலிங்ஸோட மெத்தடு. அதே மாதிரி கிரிப்பேக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஃப்ரீ தான்.